புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயலானது மிகுந்த ஆக்ரோஷமாக கரையை கடந்திருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிஞ்சிருக்கிறது. ஏனென்றால் அதீத கனமழையும் சூறைக்காற்றுமானது நிலவிய நிலையில் புதுச்சேரியில் முழுவதுமாக வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. இது நம்ம எந்த தெருவுக்கு சென்றாலும் இது கடல் போல் தெருவா என்று தெரியாத அளவிற்கு இந்த பகுதியானது அந்த அளவிற்கு இந்த புதுச்சேரி முழுவதுமே தண்ணீரால் நிரம்பப்பட்டிருக்கிறது. எந்த பகுதிக்கு தாழ்வான தான் புதுச்சேரியில் எப்போதுமே தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது தாழ்வான பகுதி மட்டும் இல்லாமல் மேடான இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த மழைநீர் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. இந்த மழைநீர் சூழ்ந்ததன் காரணமாக பெருமளவில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாக இந்த புதுச்சேரி முழுவதுமே மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளாகிய இந்த சூழ்நிலையில் இந்த அதீத கனமழையின் காரணமாக இந்த மழை நீரானது வீட்டிற்குள் உள்ளே புகுந்த சூழல் நிலவருகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார உபகரணங்களும் வீட்டு உபயோக பொருட்களும் நீரில் மூழ்கி இருக்கிறது. நீரில் பட்டு சேதம் அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் பெருமளவில் இந்த புயலானது மழை காரணமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் முக்கிய பிரதான சாலைகள் முழுவதுமே மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. யாருமே வெளியில போகக்கூடிய சூழல் தற்போது இல்லை. அதே போல மீட்பு பணியில் இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளும் அரசு துறை இயந்திரங்களும் செல்லக்கூடிய சூழ்நிலை தற்போது இல்லை என்றுதான் நம்ம கூற முடியும். ஏனால் அந்த அளவிற்கு புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஏற்கனவே 10 மணி நேரம் மழை பெய்திருக்கிறது. அந்த அதி கனமழை பெய்திருக்கிறது. தற்போது அதீத கனமழையானது செய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான சாலைகளில் மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மின் ஒயர்கள் அறுந்து விழுந்திருக்கிறது. இந்த பெருமளவில் அது மட்டுமல்லாமல் இந்த கேபிள் ஒயர்கள் அறுந்து விழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியை இந்த பெஞ்சல் புயலானது புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் கிராம பகுதி நகரப்பகுதி என எதுவுமே பிரித்து பார்க்க முடியாத சூழல் இங்க புதுச்சேரியில நிலவிருக்கிறது. ஏனால் ஒட்டுமொத்தமாக கிராம பகுதி நகரப்பகுதி என அனைத்துமே இந்த பெஞ்சல் புயலானால் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் நகர பகுதிகள் இந்த அளவுக்கு பெருமளவில் பாதிக்கப்படுவது நம்ம பார்க்க முடிந்தாலும் கிராம பகுதிகளில் பயிர்கள் அதிக அளவில் நெல் பயிர்கள், கரும்பு பயிர்கள், மணிலா மற்றும் மரவள்ளிக்கிழங்குகள் உள்ளிட்ட பல்வேறு இந்த விவசாய பயிர்களும் பயிரிடப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கும் என்பது நாம் காலையில் சென்று பார்க்க போதுதான் அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடியது என்றும் நம்ம பார்க்க முடியும். பெருமளவில் இங்க நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடைகள் மற்றும் வீடுகள் அதனுடைய வீட்டு உபயோக பொருட்கள் பெருமளவில் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில நம்ம பார்க்க முடிந்திருக்கிறது. ஆனால் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நம்ம நாளை காலை சென்றால்தான் நம்மளுக்கு அந்த பெருமளவில் அந்த பாதிப்பு தெரிய வரும். இது மட்டும் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கனமழை பெய்திருக்கிறது. 5 மணி நேரம் சூறைக்காற்றுடன் அதீத கனமழையானது பெய்ததன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த புயலில் புதுச்சேரி புரட்டை போட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புயல் உருவாகக்கூடிய சூழல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் தான் கரையை கடக்கக்கூடும் என்றும் அது புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் புதுச்சேரி அரசு சார்ந்த இயந்திரங்களும் ஒரு இது புதுச்சேரியை பெருமளவில் பாதிக்காது என்று அவர் நிம்மதி பெருமூச்சு அடைந்த நிலையில தற்போது ஒரு 5 மணி நேரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதீத கனமழை சூறைக்காற்றானது இந்த புயல் புதுச்சேரியை கடந்து இருக்கக்கூடிய சூழல் பெருமளவில் புதுச்சேரியை புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தானிய புயல் வர்தா புயல் புதுச்சேரியை ஒட்டுமொத்தமாக காலி செய்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மரங்கள் ஒட்டுமொத்தமாகவே முறிந்து விழுந்திருக்கிறது. இந்த புதுச்சேரி இயற்கை ஒட்டுமொத்தமாகவே காலி செய்திருந்தது. அந்த நிலவிற்கு புதுச்சேரியில் தற்பொழுது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த
மஞ்சள் புயலானது புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல் தான் நம்ம கூற முடிகிறது. இந்த அதீத கனமழையின் காரணமாக ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதிகளிலும் நம்ம சென்றால் கூட இடுப்பளவில் தண்ணீர் நிற்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வணிக நிறுவனங்கள் எல்லாமே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. தற்பொழுது இந்த புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு கூட்டணியானது பதவியேற்றிலிருந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலைகள் அனைத்துமே சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிமெண்ட் சாலைகள் எல்லாமே ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்கள் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் இந்த கட்டிட சிமெண்ட் சாலையானது போடப்பட்டிருக்கிறது. அந்த சிமெண்ட் சாலையை அதிக அளவில் உயரம் இருந்ததன் காரணமாக தற்போது பெய்த மழையானது அந்த சாலையிலிருந்து கட்டிடங்களுக்கு உள்ளே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த முக்கிய பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், வணிக கடைகள் மற்றும் சிறு கடைகள் ஒட்டுமொத்தமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலானது இங்க நிலவி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ரெயின்போ நகர், பாவான நகர் மற்றும் இந்த ரெயின்போ நகர் உள்ளிட்ட கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதியாகவே கருதப்படுகிறது. இந்த பகுதிகள் தற்போது எந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்றது நம்ம எண்ணிதான் பார்க்க முடியும். இது காலையில் நம்ம பார்த்தாலும் அது தெரிய வரும். ஏன்னா புதுச்சேரி நகர பகுதியில் நம்ம செல்லக்கூடிய சூழல் தற்போது இல்லை. அதே போல இது ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நகர பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எந்த நிலையில் பொதுமக்கள் இருப்பார்கள் என்று நம்ம போனாதான் தெரிய வரும். அந்த அளவிற்கு புதுச்சேரி நகர பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை மிஞ்சும் அளவிற்கு அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும் என்றுதான் நம்ம கூற முடிகிறது. புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக இந்த கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த புயலானது புதுச்சேரியை கலந்திருக்கக்கூடிய சூழல் அதிக கனமழையும் சூறைக்காற்றும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காரணமாக புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாகவே இந்த புயல் புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழல் தான் நம்ம பார்க்க முடிகிறது. இது அனைத்துக்குமே விடை நாளை காலை தான் தெரியும். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வரும்.